Hello friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நாம வந்து 2018 क्वेश्चन பேப்பர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். சோ அதோட கண்டினியூஷன் தான். சோ கண்டிப்பா என் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ क्वेश्चनக்குள்ள போயிரலாம். A power system consists of 300 buses out of which 20 buses are generator bus, 25 buses are the ones with the reactor power support and 15 buses are the ones with the fixed shunt capacitors. All the other buses are the load buses. It is proposed to perform a load flow analysis using Newton-Raphson method. The size of the Newton-Raphson Jacobian matrices அப்படினு கேட்டிருக்காங்க. அதாவது Newton-Raphson ஓட Jacobian matrix ஓட சைஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படினு பாத்தீங்கன்னா 2n minus m minus 2 into 2n minus m minus 2. ஓகேங்களா? இதுல வந்து nங்கிறது என்ன அப்படினா it is total buses. ஓகேங்களா? அப்ப total bus அப்படிங்கிறது நமக்கு 300 அப்படிங்கிறது தெரியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா m. சோ mங்கிறது என்னன்னா generator bus plus reactive power support bus minus slack bus. ஓகேங்களா? பட் slack bus அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கல. so we can assume it as a 1. ஓகேங்களா? அப்ப generator busங்கிறது எனக்கு 20, reactive power support bus is 25 minus 1. அப்படி பண்றப்ப உங்களுக்கு என்ன வரும்னா 44 அப்படிங்கிறது வரும். இப்போ நமக்கு so size அப்படிங்கிறது 2 into total bus, so 300 minus 44 minus 2 into 2 into 300 minus 44 minus 2 அப்படின்னு வரும். so அப்ப நமக்கு 300 into 2 600 minus 44 minus 2, so it is minus 46. so answer பாத்தீங்கன்னா 554 வரும். அப்ப size அப்படிங்கிறது என்ன 554 into 554. ஓகேங்களா? so உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. Thank you.